ஹலோ மக்களே, எல்லாரும் வரலட்சுமி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோங்க. சாமியை மட்டும் கும்பிடாமல் எங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியும் சேர்த்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அவளையும் கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. பாப்பா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வருது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் கடைக்கு போயிருந்தோம். அவளுக்கு காஸ்டியூம்ஸ் வாங்கலான்னு சொல்லி. இந்த காஸ்டியூம் ஷாப்பில் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்றதை வச்சு நீங்கள் என்ன கெட்டப்பாக இருக்குன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ப்ளஸ் பாப்பாவுக்கு ஒரு 2 கலர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட்டு இல்லை ப்ளூ, இது 2ல் பாப்பாவுக்கு எது அழகாக இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஸ்டியூம்ஸ்லாம் அங்கேயே சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை, பாப்பாவுக்கு வேக்சின் போடணும். சரி போட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் போய் முன்னாடிலாம் பாப்பா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணுன்னாலே அவ்வளோ அழுவா. இப்போல்லாம் நல்ல போல்டாகியாச்சு. ஸ்ட்ரென்த்துக்கு தான் வேக்சின் போடுறோம். ஸோ போல்டாக பிரேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு என் கையை பிடிச்சிட்டு அழகாக படுத்துக்கிட்டா, அளவே இல்லை. ஸோ ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான்லாம் இப்போ கூட ஊசி போடணுன்னா வேணான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து பயந்து ஓடி வந்துடுவேன். ஆனால் பாப்பா ரொம்ப பிரேவாக இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உங்கள் குழந்தைங்க எப்படின்றதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.